Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் 3rd term சயின்ஸ் யூனிட் 1 அவர் என்விரான்மெண்ட் அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அப்பிகல்ச்சர் தேனி வளர்ப்பு. Rearing of honeybee for honey is known as apiculture. It is also called beekeeping. தேனிற்காக தேனீக்களை வளர்ப்பது தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா அதுக்கு அப்பிகல்ச்சர்னு பேர். In this technique, honeybees are wrapped in a specially designed wooden box. இந்த தொழில்நுட்பத்தில் தேனீக்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மரப்பெட்டியில் வளர்க்கப்படுது. Honeybees have been very closely associated with humans since ancient times. பழங்காலத்திலிருந்தே தேனீக்கள் மனிதர்களோட நெருங்கிய தொடர்புடையதா இருந்தது. Various products like honey and wax are obtained from honeybees. தேன் மற்றும் தேன் மெழுகு போன்ற பொருள்கள் தேனீக்கள் கிட்டேருந்து கிடைச்சது. Earlier, honey is extracted from the hives in the forest. முன் காலத்தில் காட்டில் உள்ள தேன் கூட்டிலிருந்து தேன் கிடைச்சது. Nowadays, they are domesticated by farmers to produce honey. ஆனால் தற்காலத்தில் தேன் எடுப்பதற்காக தேனீக்களை விவசாயிகள்னால வளர்க்கப்படுது. Beekeeping is a profitable rural based industry. இந்த தேனீ வளர்ப்பானது ஒரு லாபகரமான நாட்டுப்புற தொழிலாகும், இல்லைன்னா கிராமப்புற தொழில் கூட சொல்லலாம். ஹனி பீஸ் ஆர் சோஷியல் இன்செக்ட்ஸ். தேனீக்கள் ஒரு சமூக பூச்சின்னு சொல்லுவோம். த நெஸ்ட் ஆஃப் ஹனி பீ இஸ் நோன் அஸ் தி பீ ஹைவ். இவை கூட்டமாக வசிக்கும் வாழிடம் தேன் கூடுன்னு சொல்லுவோம். தேனி இருக்கக்கூடிய இதுக்கு என்ன பேர்? தேன் கூடு. They live in colonies and show division of labor. இவை ஒரு குழுவாக வசிக்குதுன்னு சொன்னோம் தானே, அதே மாதிரி இதனுடைய வேலையினுடைய அடிப்படையில் அதில் பல பிரிவுகள் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஹனி பீ. தேனீக்களின் வகைகள். 3 types of honey bee are found in a colony. ஒரு தேன் கூட்டில் 3 வகையான தேனீக்கள் இருக்கு. They are queen bee, the drones and the worker bees. ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. ஃபர்ஸ்ட் ஒன் queen bee, ராணி தேனி. The queen is the largest number of the bee colony. தேனீக்களோட கூட்டத்தில் மிகப்பெரிய உறுப்பினர் யாருன்னா அது ராணி தேனி. இதுதான் ராணி தேனி. There is only one queen and it is the fertile female of the colony. அந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும். They are formed from fertile eggs. இது வளமான முட்டையிலிருந்து உருவாகுகின்றன. எது? ராணி தேனி. The queen is responsible for laying eggs in a colony. ராணி தேனி மட்டும்தான் முட்டையிடக்கூடியது. It lays about 2000 eggs per day. ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வர இடும். The life span of the queen bee is 3 to 4 years. இதனோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 முதல் 4 வருஷம் உயிர் வாழும். அடுத்தது பார்க்க போகிறது ட்ரோன்ஸ், ஆண் தேனின்னு சொல்லுவோம்.
Drones are the fertile males. ஆண் தேனீக்கள் இனப்பெருக்க திறன் உடையவை. They develop from unfertilized eggs. இது கருவுறாத முட்டையிலிருந்து உருவாகக்கூடியது. They are larger than the workers and smaller than the queens. இது ராணி தேனியை காட்டிலும் சின்னதாக இருக்கும். பாருங்கள், இது இதை காட்டிலும் சின்னதாக இருக்கும். ஒர்க்கர் பீன்னா வேலைக்கார தேனியை காட்டிலும் பெருசாக இருக்கும். They also help in maintenance of high temperature. இந்த தேன்கூட்டினுடைய வெப்பநிலையை ஒரே சீராக வைக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. The number of drones in a colony amounts to hundreds and sometimes to 1000. ஒரு தேன்கூட்டில் ஆண் தேனீக்களினுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கில் இல்லைன்னா சில நேரத்தில் ஆயிரக்கணக்கில் கூட இருக்கும். The normal lifespan of a drone is 57 days. ஒரு ஆண் தேனினுடைய வாழ்நாள் எவ்வளோன்னா 57 நாட்கள் தான் இது உயிர் வாழும். இதுதான் ட்ரோன். பார்த்துக்கோங்க, ஆண் தேனி. ஒர்க்கர் பீஸ் வேலைக்கார தேனின்னு சொல்லுவோம். These are sterile female bees and the smallest members of the colony. இனப்பெருக்கம் செய்ய இயலாத தேனீக்கள் தான் வேலைக்கார தேனி. These bees are very active. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த கூட்டிலேயே மிகச்சிறிய உறுப்பினர்கள் யாருன்னா இந்த வேலைக்கார தேனி தான். இது ரொம்ப சின்னதாக இருக்கும். Their function is to collect honey, look after the young ones, clean the comb, defend the hive and maintain the temperature of the bee hive. இந்த வேலைக்கார தேனீக்கு என்னென்ன வேலை அப்படின்னா தேனை சேகரிக்கிறது, தேனீக்கள் உள்ள குஞ்சுகளை கவனிக்கிறது, அப்புறம் கூட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, சுத்தப்படுத்துது, அப்புறம் கூட்டை பாதுகாக்கிறது, அப்புறம் இந்த கூட்டினுடைய வெப்பநிலையை ஒரே சீராக வச்சுக்கிறதுக்கு இதை எல்லா வேலையும் இந்த வேலைக்கார தேனி தான் செய்யுதுங்க. லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஒர்க்கர் பீ இஸ் 6 weeks. இதனுடைய வாழ்நாள்னு பார்த்தோன்னா 6 வாரம் தான் உயிரோடு இருக்கும். Do you know one queen bee has to fly 90,000 miles 3 times around the globe to make 1 pound of honey. ஒரு வேலைக்கார தேனி 1 பவுண்டு தேன் சேகரிக்க 90,000 மைல், அதாவது பூமியை 3 முறை சுற்றி வரணுமாமா. Honey bee can fly up to 6 miles and as fast as 15 miles per hour. தேனீக்கள் மணிக்கு 6 மைல் வேகத்தில் ஒரு நாளைக்கு 15 மைல்கள் பறக்கக்கூடியதாமா. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன், யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹனி பீஸ். தேனீக்களிலிருந்து பெறப்படும் பயனுள்ள பொருட்கள். ஹனி அண்ட் பீ வேக்ஸ் ஆர் obtained ஃப்ரம் ஹனி பீஸ். தேன் மற்றும் தேன் மெழுகு இதெல்லாம் தேனீக்கள் கிட்டேருந்து கிடைக்கக்கூடியது. அதர் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் obtained ஃப்ரம் பீஸ் ஆர் venom, propolis and royal jelly. தேனினுடைய விஷம் இருக்குதானே, அப்புறம் பிசின் மற்றும் உரைக்கூழ் ஜெல்லின்னு சொல்லுவேன். இதெல்லாம் தேனீக்களிடமிருந்து பெறக்கூடிய மற்ற பொருட்கள். வீனம், ப்ரொபோலிஸ், ராயல் ஜெல்லி இதெல்லாம் இந்த ஹனி வேக்ஸை தவிர மற்றதெல்லாம் இதுலேருந்து கிடைக்கக்கூடியது. அடுத்தது ஹனி, தேன். ஹனி இஸ் எ ஸ்வீட் விஸ்கோஸ் எடிபிள் நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட். தேன் ஒரு இனிப்பான பிசுபிசுப்பான சத்து நிறைந்த இயற்கையான உணவு. இட் கண்டைன்ஸ் புரோட்டீன், ஃப்ரீ அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் லைக் கால்சியம், அயன், பாஸ்பரஸ் அண்ட் மேக்னீஸ். இந்த தேனில் புரதம், அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், மேக்னீஷு இந்த சத்துக்கள்லாம் நிறைஞ்சு இருக்குது.
The following are the uses of honey bees. தேனினுடைய பயன்கள் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? Honey is the exciting source of natural sweet. It is also called as liquid gold. தேன் ஒரு அற்புதமான இயற்கையான இனிப்பு ஆகும். இதை என்ன சொல்லுவோம்னா திரவத்தங்கம்னு சொல்லுவோம், liquid gold. Honey has an antiseptic and antibacterial property. It is an antibiotic. தேன் கிருமி நாசினி பண்பையும் பாக்டீரியா எதிர்ப்பண்பையும் பெற்றிருக்கு. இது ஒரு எதிர் உயிரியும் ஆகும். It helps in building up hemoglobin content in the blood. இரத்தத்தில் உள்ள சிவப்பு நிறமான ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க தேன் உதவுது. It is used in Ayurvedic and யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். ஆயுர்வேதா மற்றும் யுனானி மருத்துவத்தில் இது பயன்படுது. It prevents cough, cold, fever and relieves sore throat. இது இருமல், காய்ச்சல், சளி தொல்லையிலிருந்து பாதுகாக்குது. மேலும் இந்த தொண்டை புண்ணு அதை குணப்படுத்துறதுக்கு தேன் ரொம்ப பயன்படுது. It enhances digestion and appetite. செரிமானம் மற்றும் பசியை தூண்டக்கூடியது தேன். It provides essential amino acids required for the growth of the body. இது நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமிலங்களை தருது. அப்போ தேனினுடைய பயன்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அடுத்தது என்ன கிடைக்குது? பீ வேக்ஸ், தேன் மெழுகு. அதனுடைய பயன்களை பார்க்கலாமா? பார், இதுதான் தேன் மெழுகு. தேன் கூட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான். பீ வேக்ஸ் இஸ் secreted by the wax glands of worker bee to construct the combs of beehive. தேன் கூட்டின் அறைகளை அமைப்பதற்காக இந்த வேலைக்கார தேனீனால தேன் மெழுகு சுரக்கப்படுது. இப்போ தேன் மெழுகு எதுலேருந்து கிடைக்குது? வேலைக்கார தேனி சுரக்கிறது தான் தேன் மெழுகு. Some of the uses of bee wax are given below. இந்த தேன் மெழுகினுடைய பயன்கள் கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? It is widely used in cosmetic industry. இது அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பதில் பயன்படுது. The wax is used in the preparation of shoe polish and manufacture of cold creams, lipsticks, candles and lubricants. ஷூ மெருகு, இந்த குளிர் ஒப்பனை களிம்புன்னு சொல்லுவோம். அப்புறம் உதட்டு சாயம், உதட்டுக்கு போகிறது தானே லிப்ஸ்க்கு, அது. அப்புறம் உய்வு பொருட்கள், மெழுகுவர்த்தி தயாரிப்புலலாம் இது பயன்படுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் இன் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இது மருத்துவ களிம்பு தயாரிக்கிறதுலையும் மருத்துவத்துறையிலையும் அதிகமாக இந்த மெழுகு பயன்படுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மெனூர். மெனூர் அப்படின்னா இயற்கை உரம். மெனூர் இஸ் அன் ஆர்கானிக் மேட்டர் யூஸ்ட் அஸ் ஃபெர்டிலைசர்ஸ். இயற்கை உரம் என்பது உரமாக பயன்படக்கூடிய ஒரு கரிம பொருள் தான். இட் இஸ் மோஸ்ட்லி டிரைவ்ட் ஃப்ரம் அனிமல் அண்ட் பிளான்ட் ரெசிடியூஸ். இது பொதுவாக விலங்கு தாவர கழிவுகளில் இருந்து இந்த உரம் பெறப்படுது. இட் இன்க்ரீசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் தி சாயில் பை ஆடிங் நியூட்ரியன்ஸ் சச் அஸ் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இந்த உரம் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை மண்ணுக்கு அதிகமாக தருது. இட் இஸ் எ நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ஃபெர்டிலைசர் அண்ட் இட் இஸ் சீப்பர். இது இயற்கையானதும் விலை குறைவானதாகவும் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மெனூர். அனிமல் மெனூர், கிரீன் மெனூர் அண்ட் கம்போஸ்ட் மெனூர் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனூர்ஸ். இது விலங்கு எரு, பசுமை உரம்,
மக்கிய தொழு உரம் அப்படின்னு 3 இயற்கை உரங்களாக இருக்குது, 3 வகையாக சொல்கிறோம். முதல்ல பார்க்க போகிறது அனிமல் மெனூர். காமன் ஃபார்ம் ஆஃப் அனிமல் மெனூர் இஸ் தி ஃபார்ம்யார்ட் மெனூர். விலங்கு பண்ணைகளில் பெறக்கூடிய கழிவுகளே விலங்கு எருன்னு சொல்லுவோம். இட் கண்டெய்ன்ஸ் த feces and urine of different livestock like horses, cattle, pigs, sheep, chickens, turkey and rabbits. இது பொதுவாக பன்றி, வெள்ளாடு, மாடுகள், செம்மறியாடு, குதிரை, கோழி, வான்கோழி, முயல் போன்ற விலங்குகளின் கழிவுகளாகிய சாணம் மற்றும் சிறுநீரை கொண்டுள்ளது. இதெல்லாம் அடங்கினது தான் விலங்கு எரு. It contains nutrients like nitrogen, phosphorus and potassium. இந்த உரம் இருக்குதுன்னு விலங்கு எரு, அதில் பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கு. It increases the capacity of soil to hold more water and nutrients. நீர் மற்றும் சத்து பொருள்களை அதிக அளவு தக்க வைத்து கொள்ளும் தன்மையை மண்ணுக்கு இந்த விலங்கு எரு கொடுக்குது. கிரீன் மெனூர், பசுந்தாள் உரம் சொல்லுவோம். திஸ் இஸ் எ மெனூர் obtained by decomposition of green leaves, twigs of trees, shrubs and herbs. தாவரங்களோட இலை, சிறு கிளைகள், குத்துச்செடி, புதர் செடிகள் போன்றவற்றை மக்க செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய உரம் தான் பசுந்தாள் உரம். Leguminous plants like clover are used for this purpose. கொழுந்தி செடின்னு சொல்லுவோம் போன்ற பருப்பு வகை தாவரங்கள் இதுக்கு பயன்படுது. These plants are plowed in the soil. இத்தாவரங்கள் மண்ணோட மண்ணாக சேர்த்து உழப்படுது. உழவர்கள் அதை இந்த செடியும் சேர்த்து உழுவாங்க. They fix nitrogen in the root of the plants. இது தாவரங்களுடைய வேர் முண்டுகளை நைட்ரஜனை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இந்த உரத்தை பயன்படுத்துகிறாங்க. They also help in suppression of weed. இது களை செடிகளை அழித்து மண் அரிப்பை தடுக்குது. அடுத்தது பார்க்க போகிறது கம்போஸ்ட், மக்கிய தொழு உரம். Compost is obtained by decomposition of organic matter like crop residues, animal waste and food waste by various microorganisms like bacteria and fungi under controlled conditions. பயிர்களுடைய சக்கை, விலங்கு கழிவு, உணவு கழிவுகள் போன்ற கரிமப் பொருட்களை பாக்டீரியா, பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்களால் இந்த சிதைவுறச் செய்வதன் மூலம் இந்த மக்கிய தொழு உரம் கிடைக்குது. These microorganisms break down organic matter into simpler substances. இந்த நுண்ணுயிர்கள் கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுது. பாருங்க, அனிமல் மென்யூர், கிரீன் மென்யூர், கம்போஸ்ட், இதுதான் 3 டைப்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெர்மி கல்ச்சர். வெர்மி கல்ச்சர் அப்படின்னா மண்புழு உரம் தயாரித்தல். வெர்மி கல்ச்சர் ஆர் வெர்மி கம்போஸ்டிங் இஸ் எ மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆர்கானிக் வேஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், வேஸ்ட் பேப்பர்ஸ், லீவ்ஸ், பீசஸ் ஆஃப் வுட்ஸ் எக்ஸெட்ரா into a nutrient rich fertilizer using earthworms. கரிம கழிவான தேவையற்ற காகிதம், இலை, மரத்துண்டுகள் இதெல்லாம் வச்சு மண்புழு மூலமாக நைட்ரஜன் உரமாக மாற்றுவது தான் மண்புழு உரமாக்குதல் சொல்லுவோம். இட் இஸ் எ ஹெல்த்தி அண்ட் கிளீன் வே டு எலிமினேட் வேஸ்ட் கோயிங் இன்டு அவர் லேண்ட்ஃபில்ஸ். நாம் கழிவுகளை சுத்தமான சுகாதாரமான முறையில் வளமான உரமாக மாற்ற முடியுது. இட் கீப்ஸ் தி என்விரான்மெண்ட் கிளீன். இந்த உரம் தயாரிக்கிறது மூலமாக நமது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவி செய்யுது. எர்த்வார்ம்ஸ் ஈட் தி ஆர்கானிக் வேஸ்ட் அண்ட்
excrete it in the form of castings. இதன் எச்சங்களை சிறு உருண்டைகளாக வந்து மண்புழுக்கள் பாருங்க, மண்புழுக்கள் வந்து இந்த கரிம கழிவுகளை வந்து சாப்பிட்டுட்டு அதன் எச்சங்களை சிறு உருண்டைகளாக வெளியேற்றுது. திஸ் இஸ் நோன் ஆஸ் வெர்மிக் கம்போஸ்ட். இதுதான் மண்புழு உரம்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபெர்டிலைசர் ஃபார் தி சாயில் அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சாயில். இது மண்ணுக்கு சிறந்த உரமாகி மண்ணினுடைய தன்மையை வந்து மேம்படுத்துது. இதுதான் மண்புழு உரம் தயாரிக்கும் முறை. மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். மண்புழு உரம் தயாரிக்க என்னென்ன பொருட்களை உபயோகப்படுத்துகிறோம்? ஆர்கானிக் மேட்டர்ஸ் விச் ஆர் பயோலஜிக்கலி டீக்ரேடபிள் ஆர் யூஸ்டு இன் வெர்மி கம்போஸ்டிங். உயிரியல் முறையில் சிதையக்கூடிய கரிம பொருட்கள் வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. என்னென்ன பொருட்கள் சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாமா? கிராப் ரெசிடியூஸ் லைக் ரைஸ் ஸ்ட்ரா, ரைஸ் ஹஸ்க், டீ வேஸ்ட் அண்ட் டொபாக்கோ வேஸ்ட். அரிசி வைக்கோல், அரிசியினுடைய உமி, தேயிலை கழிவு, புகையிலை கழிவு போன்ற பயிர் கழிவுகள் இதுக்கு தேவை. ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட், பழம் மற்றும் காய்கறி கழிவுகள். அனிமல் வேஸ்ட் லைக் கேட்டில் டங்க், பவுல்ட்ரி டிராப்பிங்ஸ் அண்ட் டிராப்பிங்ஸ் ஆஃப் கோட் அண்ட் ஷீப். மாட்டுச்சாணம், பறவைகளுடைய எச்சம் மற்றும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுடைய கழிவு போன்றவை வந்து இதெல்லாம் விலங்கு கழிவுகள்னு சொல்லுவோம். இந்த மூணு கொடுத்துருக்காங்க தானே, அது மூலமாக தான் மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய பொருட்கள். செகண்ட் பாருங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட். மண்புழு உரத்தினுடைய நன்மைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெர்மி கம்போஸ்ட் ப்ரொவைட்ஸ் தி எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸ் சச் அஸ் nitrogen, potassium and phosphorus for the plant growth. இந்த மண்புழு உரம் தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்தை கொடுக்குது. அது என்னென்னா நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்களை வந்து அதிக அளவு மண்ணில் கொடுத்து செடி வளர உதவி செய்யுது. இட் இம்ப்ரூவ்ஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயில் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் சாயில் ஏரோஷன். தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து தாவரங்கள்லேருந்து நோய் வராமல் தடுக்குது மற்றும் மண்ணில் காற்று இடைவெளியை அதிகரித்து நீரை தக்க வைத்து கொள்ளும் தன்மையையும் மண்ணுக்கு வந்து காற்றோட்டத்தையும் கொடுக்குது. இட் ரெடியூசஸ் தி நீட் ஃபார் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். செயற்கை உரங்களுடைய பயன்பாட்டை வந்து இது குறைக்குது. முக்கியமாக வந்து இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு இருக்குது தானே, அதில் இந்த மண்புழு உரத்தை பயன்படுத்துகிறாங்க. Do you know common earthworms are not used for vermicomposting? நாம் காணக்கூடிய இந்த சாதாரண மண்புழு மண்ணில் இருக்குது தானே, அது வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை. Specialized breeds that multiple while living in colonies are used for this. கூட்டாக வாழ்ந்து பெருகும் தன்மையுடைய சிறப்பு வகையான மண்புழுக்களை தான் இந்த உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் காமன் ஆர் ரெட் விக்லர்ஸ், யூரோப்பியன் நைட் கிராலர்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் நைட் கிராலர்ஸ். சிவப்பு ஊர்ந்தி, ஐரோப்பிய கிராலர்ஸ், ஆப்பிரிக்க கிராலர்ஸ், இதெல்லாம் மண்புழுவினுடைய வகைகள். இதுதான் இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, இந்த பிக்சரில் இருக்கிறதெல்லாம் என்னது? மண்ணுக்குள்ளே மண்புழுக்கள், எர்த்வார்ம்ஸ் சொல்லுவோம். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம எவாலுவேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.